தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டுதான் கடைசி நேரத்துல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிவிடும். ஆனால் ஜனநாயகன் திரைப்படமுமே அது போல பல பிரச்சனைகளை கடந்து வந்தது. கண்டிப்பாக படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருந்த நிலையில திடீரென பாத்தீங்கன்னா படத்திற்கான சென்சார் போர்டு சான்றிதழ் இன்னுமுமே வழங்கப்படல அப்படின்ற ஒரு காரணத்தினால படத்துடைய ரிலீஸ் செய்தியை தள்ளி போட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதற்கான வழக்கு இன்னமுமே போய்கொண்டுதான் இருக்கு. எப்போது இதற்கான தீர்ப்பு வரும், படம் எப்போது வெளியாகும், அது மட்டும் அல்லாமல் இன்னும் சில தினங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வேற வருது. சோ தேர்தல் நேரத்துல கண்டிப்பாக படத்துடைய ரிலீஸ தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால ரசிகர்களுமே மிகவும் குழப்பத்துடனும் ஏக்கத்துடனுமே காத்துட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம் இது அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த படத்தை எதிர்நோக்கி பலருமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கியதுல இருந்தே தளபதி விஜய் அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அதற்கு முன்னாடியே பல எதிர்ப்புகளை பார்த்தவர் தான். இருந்தாலுமே தற்போது அது ரொம்ப வலுவாக இருக்கு. ஆகையால தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போது, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருந்த நிலையில தற்போது தாவேக கட்சியுடன் காங்கிரஸ் கைகோர்க்க உள்ளதாக சொல்லப்படுது. ராகுல் காந்தி அவர்களை தளபதி விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே சந்திக்க இருக்காரா. இவங்க சந்திப்பிற்கு பின்பு இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற செய்தி தாவேகா தொண்டர்களையும் ரசிகர்களையுமே மகிழ்விக்க செஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.